இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சின்சானோட எபிசோட கைஸ். ஸோ இன்னில் நம்ம சின்சானோட எபிசோட் நாங்கள் போட போகிறோம். ஸோ மூவிஸும் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணதை வீடியோ பாங்க. ஸோ இந்த எபிசோட நேம் த சின்சான் ஃபேமிலி கோ டு த டீ ஃபேக்ட்ரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாம் வெயிட் பண்ணாத ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சின்சானோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து சொல்கிறாங்க, இன்னும் ஏன் யார் இங்கே வந்திருக்கணும், நான் வந்து நம்ம கையால் பறிச்சா ரொம்ப டீ பார்க்க போகிறோம். அப்போ நம்ம தலைவன் என்ன பண்ணோம், அக்கா அக்கா எனக்கு உங்கள் கையை பார்த்தோட ஒரு தோணுது, கைவீசம்மா கைவீசு கடைக்கு போடலாம் கைவீசு. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா அந்த பாட்டுனாக்கா ஞாபகம் வருது, அவங்க அப்பாவில் பிடிச்சி நீ இந்த பாட்டு ஞாபகம் வருது, மன்னிச்சிடுங்கக்கா, சரி மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கூண்டு போவாங்க. ஸோ ஹாரி கசக்கரியாக கூட ஒரு முடிவு போட்டு யார்கிட்டது இதை காப்பாற்று அடி ஹாரியோட மைண்ட் வாய்ஸ். அவனே மிக்சியில் ஹாரி எல்லாம் ஃப்ரீ தான் சொல்ல, அப்போனா நம்ம ஹாரிக்கு உயிரே வருது. பார்த்தீங்கன்னா அப்போனா நம்ம ஹாரி வந்து ஒரு கைடை பார்த்து கூப்பிட்றாரு, ஐயோ வெட்டிக்கிளி கிராஸ் ஆப்பர் அப்படின்னு நம்ம சின்சான் கற்று, எப்பா வார்த்தையாலேருந்து பேசு, உன்னோட வயசில் பெரிய கொஞ்சமாவது மரியாதை கொஞ்சம் சின்ன பார்த்தா அந்த ஒரு கைட் சொல்லுவார், நான் தான் கைடு இல்லை, நான் உங்களை கிராஸ் ஆப்பர் தான் கூப்பிடுவேன்னு சொல்ல. ஸோ அதாவது வெட்டிக்கிளி அப்போ நான் கூப்பிடுவேன், நான் தான் கைட், உங்களுக்கு வந்து இந்த டீ ஃபேக்ட்ரி சுற்றி காட்ட போகிறேன். ஸோ என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த சீனை பார்த்திங்கன்னா நம்மளோட அதாவது டிஎல்எஃப், அதாவது இந்த டீயில பறிப்பாக்கல அதை எடுத்து குளித்து போகிறாங்க. ஸோ நம்மளோட கைடை வந்து சொல்லுவார், நீங்கள் பறிக்கிற அளவுக்கு உங்களுக்கும் அந்த டீ பாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. ஸோ ட்ரெஸ்ஸை மாற்றி கோ லோகாரா ஃபேமிலின்னு கற்றுவாங்க. ஸோ அந்த கைடும் இந்த மண்ணா மலைக்கு சிக்கிலனும் பார்த்து கற்றுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஹாரியோட இடுப்பு பிடிச்சிக்கோ, சும்மா முடியல, ஐயோ முடியல ஹாரி, நிறைய பிரிங்க ஹாரி, அப்போனா ஹாரி நம்மளுக்கு நிறைய டீ டூட் கிடைக்கும். அம்மா நானே இடுப்பு வந்துட்டுருக்கேன், நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், ஸோ நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்ல போது, இல்லை பறிங்கன்னு சொன்னோன்னே சின்சானை பார்த்தா இலையில 2 இலையை சொறி வச்சுப்போம், சரி கண்ணில் 2 இலையை சொறி வச்சுப்பான். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுக்கு மட்டும் இங்கே இந்த ஐடியா வருது புதுசாக அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பேச. ஸோ பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரியை வந்து காமிப்பாங்க. ஸோ கிராஸ் ஆப்பர் அங்கில் காமிப்பாங்க, நம்மளும் இனிமேல் கிராஸ் ஆப்பர்னே கூப்பிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே இலையை சுத்தம் பண்ணுவாங்க, காய வைப்பாங்க, சுத்தப்படுவாங்க, காய வைப்பாங்க, 2 வாட்டி இருந்தாந்தோடனே அதை நல்லா அரைச்சிடுவாங்க. ஸோ அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுட்ரு மாதிரி வர வைப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் மேடம், அது வரைக்கும் நீங்கள் ஒரு கான்டெஸ்ட்டில் கலந்துக்கலாம் அந்த மாதிரி அந்த கிராஸ் ஆப்பர் அங்கிள் சொல்லுவாங்க. கான்டெஸ்ட் எங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லை, நாங்கள் எது கலந்துக்கணும், இல்லை நீங்கள் கலந்துக்கினே ஆகணும், ஏன்னா இதில் கலந்துக்கிறவங்களுக்கு 1 வருஷத்துக்கு எங்களோட பெஸ்ட், அதாவது சைனா டீ தூளோட ரோஸ்ட் ஏதாவது இன்க்ரீடியன்ட் தரோம் அப்படின்னு சொன்னதே. இது ஃப்ரீ தாங்க மேடம்னு சொல்லும் போது நம்ம மிக்ஸி என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ தான் விடுவாங்களா, சரி நாங்கள் கலந்துக்கிறோம், எங்கள் குடும்ப சார்பாக அதாவது ஹாரி நீங்கள் போகிறதுக்குள்ளே சின்சானில் நான் வரேன்னு சொல்லுவேன் சின்சான். ஸோ உடனே கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த வெல்கம் டு ஷோ. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி போட்ட அங்கிள், முறப்பாக இருக்கிற ஒரு அங்கிள், நம்மளோட தலைவன் சின்சான். முறப்பாக இருக்கிற அங்கிள் வந்து அந்த அக்கா பார்த்து சொல்லுவாங்க, உலகத்தில் நான் டேஸ்ட் பண்ணது டீயே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக ரவுண்ட் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு கேள்வி, உங்களுக்கு எது இதில் வந்து எந்த டீ தூள் வந்து உங்களுக்கு கொடுத்த டீன்னு கண்டுபிடிங்க. ஸோ 1, 2, 5 நம்பரு. ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, 1, 2, 5 நம்பரு. ஸோ இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று இருக்கும், வாங்க கேமுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த முறப்பாக இருக்கிறாங்க குடிச்சு பார்ப்பாங்க, இது வந்து கண்டிப்பாக 5 நம்பரில் இருக்கக்கூடிய டீ தூள் தான் சொல்லிட்டு அவர் 5 நம்பர் சைடு போயிடுவார். அந்த அக்கா குடிப்பாங்க, 5 நம்பரும் போயிடுவாங்க. ஸோ சின்சானில் குடிச்சிட்டேன், நீங்கள் எந்த ஒரு டேஸ்ட் தெரியல ஒன்றும் தெரியலன்னு கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அக்கா எங்கே போனாங்க, 5 நம்பருக்கு போனாங்க, நம்மளும் போயிடுவோம். அக்காவில் இல்லை கேள்வி இந்த கரெக்டான பதில் என்னன்னு சொல்ல, 5 நம்பர் தான் கரெக்டான ஒரு ஆன்சர் அந்த ஒரு அக்கா சொல்ல. பார்த்தீங்கன்னா சின்சான் கம்முன்னு இருக்கு, அந்த அக்காவோட கண்ணை எடுத்துட்டு, அக்கா உங்கள் பேர் என்ன அக்கான்னு கேட்பான். அது அவங்க அம்மா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சின்சானோட மண்டை ஒரு சைடு வீங்கிடும். செகண்ட் உங்களுக்கான 2வது கேள்வி, எதில் வந்து க்ரீன் டீ சாதா டீன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏவை குடிச்சு பார்ப்பாங்க. ஸோ ஏ வந்து சாதா டீ நானே சொல்லிடுறேன். ஸோ பி வந்து க்ரீன் டீ. ஸோ அந்த அங்கிள் கரெக்டாக குடிச்சிட்டு பார்த்து பிலாம் வந்து க்ரீன் டீன்னு சொல்லிட்டு போய் பி சைடு நிற்பாங்க. ஸோ அந்த அக்கா வந்து இல்லை ஏனான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சின்சானில் 2த்தையும் குடிச்சு பார்ப்போம், ஐயோ ஏதோ ஒரு டேஸ்ட் தெரியலன்னு யோசிச்சுட்டே இருப்போம்.
அண்ணாத்த வந்து தூங்கின்னு போயிடுவார். அது மாதிரி சவுண்ட் வருமா. அங்கே இருந்தேன் கிராஸ் ஆப்பர் அங்கிளும், கிராஸ் ஆப்பர்னே நம்ம கூப்பிடுவோம், எதுக்கு அங்கிள்லாம். ஸோ கிராஸ் ஆப்பரும். ஸோ வந்து கையில் பி கப் இருக்கிறத பார்த்து இந்த பையன் பி நான் சொல்லியிருக்கேன், ஆன்சர் என்னம்மா பி 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 அந்த மாதிரி அவர் கேட்க போது அந்த அக்கா ரொம்ப நேரம் இருக்குன்னு சீரம் சொல்லுமா. ஆன்சர் வந்து பி தான் கரெக்டு. ஸோ அந்த அக்கா டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ அந்த ரவுண்டில் ஜெயிச்சில் அந்த முரட்டான அங்கிளும் சின்சானோன்னு சொல்ல. இதுதான் லாஸ்ட் கொஷின். இந்த டீயில் எது வந்து இந்த அக்கா போட்ட டீ அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க சொல்லிட்டு அந்த முறப்பாக இருக்கிற அங்கிளில், டேய் இதெல்லாம் குடிச்சிட்டு பார்த்துட்டு எப்படா சொல்ல முடியும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார் அவரோட மைண்ட் வாய்ஸ். அப்புறமா நேராகவே கேட்டுவார், டேய் அவரும் அது போட்டுட்டு ஒன்று நீ ஆடு, இல்லை டிஸ்குவாலிஃபை ஆகிடு, இல்லை கேமை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு ட்ரைனிங்கில் பேசிகிட்டு இருப்பார். இல்லை எது அவங்க போட்ட டீன்னு நான் எதாவது சொல்லுவேன். நான் இந்த மாதிரி கொடுக்குறதே என்னோட கம்பெனி டீ, யாரும் வாங்கி அவங்கள சீக்கிரட்டை சொல்லக்கூடாதுடாண்டா அப்படியே அவரோட மைண்டில் இருப்போம். அவர் ஒரு 4-5 கப்பு குடிச்சிட்டு இதாங்க நீங்கள் போட்ட டீ, தாத்தா நீங்கள் சொன்ன தப்பு ஆன்சர் தாத்தான்னு அந்த பொருள் அக்கா சொல்லுவாங்களா. ஸோ பார்த்திங்கன்னா வந்து சின்சான் வந்து எந்த டீ குடிக்கலாம், இந்த டீ குடிக்கலாம், கேம் ரொம்ப ஆன்சரிங்காக போயிருக்கு. ஸோ சின்சான் அக்கா பக்கத்தில் இருக்கிற டீ எடுத்து குடிச்சிட்டு, அக்கா நீங்கள் போட்ட டீ தான்க்கா, ரொம்ப கரெக்டு தம்பி நீ சொன்ன, நீ இந்த கேமில் ஜெயிச்சிட்ட. ஐயோ அவமான போச்சு. சின்சான் மிக்ஸி, அதாவது ஹாரி மிக்ஸி இனிமேல் ஒரு சின்சான் ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த அங்கிளுக்கு மட்டும் ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஐயோ ஜெயிச்சிட்டானே ஒரு வழியும் இல்லை, சீக்கிரம் டிகிரி கொடுத்து தானே அவனு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை, சி யூ கைஸ். வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறவங்களே இந்த வீடியோ பார்த்து ரெட் ஆய்.